அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியிலே தன்னை ஏதோ ஒரு பெரிய காங்கிரசினுடைய முதல் கட்ட தலைவராகவும் அகில இந்திய காங்கிரஸில் ஒரு பெரிய பதவியில் இருப்பதாக நினைத்து கொண்டு கடந்த ஒரு வருடமாக தனக்குத்தான் அந்த அரவக்குறிச்சி கிடைக்கும் என்று நினைத்து அந்த பகுதியிலே வேலை செய்ததாக தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கின்ற திரு ஜோதிமணி அவர்களை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்கும் பொழுது இந்த அரைவேக்காடு ஜோதிமணி அவர்கள் கடந்த வருடம் இல்லாமல் இந்த வருடமும் தொடர்ந்து காங்கிரஸ் அந்த அரவக்குறிச்சி ஒதுக்கப்படாமல் இருக்கும் பொழுதே தனக்குத்தான் அந்த இடம் என்பதை போல காட்டிக்கொண்டார்கள். மேலும் அந்த ராகுல் காந்தியுடன் தன்னுடைய நேரடி தொடர்பு இருப்பது போல் ஒரு பாவனை செய்து கொள்வது மற்றும் எங்களுடைய தானை தலைவர் EVKS இளங்கோவன் அவர்களை பற்றி பேசும் பொழுது அரசியல் செய்ய தெரியாதவர் என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை வளர்க்க தெரியாத ஒரு தலைவராக வந்திருக்கிறார் என்றும் தன்னுடைய மனம் என்ன தோணுகிறதோ அதையெல்லாம் இன்று எள்ளி நகையாடி வண்ணம்தான் இந்த ஜோதிமணி அவருடைய பேட்டியானது நேற்றைய பேட்டி இருந்திருக்கின்றது. கடந்த 9ஆம் தேதி அன்று கரூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பிலே இது போன்ற ஒரு ஏதோ காய் புளித்ததோ பழம் புளித்ததோ என்பது போல எங்களுடைய தானை தலைவர் அவர்களையும் நம்மளுடைய திமுகவினுடைய அந்த அரவக்குறிச்சி வேட்பாளர் திரு கேசி பழனிசாமி அவர்களையும் ஏதோ ஒரு நிகழ்ச்சியிலே அவதூறு பேசி வருவதுதான் இந்த ஜோதிமணியுடைய விஷயமாக கடந்த 10 நாட்களாக இருந்து வருகிறது. இத்துடன் ஜோதிமணி தன்னுடைய கருத்துக்களை தேவையில்லாமல் அடுத்தவர் மேல் திணிக்காமல் தன்னுடைய சுயநலத்திற்காகவும் அடுத்தவருடைய என்ன செய்கிறோங்க தமக்கு ஒரு தகுதி இருக்குதா என்பதை முதல்ல உணர வேண்டும். அந்த ஜோதிமணிக்கு தாம் யாரை பற்றி பேசுகிறோமோ அவரை பற்றி பேசுவதற்கு தகுந்த அருகதை நம்மிடம் இருக்கிறதா என்பதை முதலில் உணராமல் பேசுவதை நிச்சயமாக குறைக்க வேண்டும். இல்லாவிட்டால் இதற்கான போராட்டத்திலே கரூர் மாவட்ட வர்த்தக காங்கிரஸ் ஈடுபடும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே 2400 ரூபாய் மட்டுமே தான் தன் கையிலே இருப்பதாக எங்களுடைய கூட்டத்திலே கூறிய அவர் எவ்வாறு 2016 இந்த சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 1 லட்சம் கேலண்டர் அடிப்பதற்கு எங்கிருந்து பணம் வந்தது என்பதை முதலிலே தான் விளக்கம் அளிக்க வேண்டும். ஸோ ஒரு காங்கிரஸ் இருப்பதை பொறுத்த இருக்கும் பொழுது அதை பெருமையாக நினைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டு ஏதோ தாண்டோனித்தனமாக தான் பேசுவது எல்லாமே மற்ற கட்சிக்காரர்கள் எல்லாருமே அதை அறிவார்கள் என்ற ஒரு தப்பான எண்ணத்திலே பேசுவதையும் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய திமுகவினுடைய அரவக்குறிச்சி வேட்பாளர் திரு KCP அவர்களை எள்ளி நகையாடுவதை பார்க்கும் பொழுது ஏன் கரூர் மாவட்ட திமுகவினர் அதை பற்றி கண்டு கொள்ளாமல் இருக்கின்றார் என்று கேட்ட பொழுது அவர்கள் இந்த பொண்ணை ஒரு சாதாரண பெண்ணை இப்படி பேசும் பொழுது அதை பெரிய ஆளாக ஆக்க வேண்டாம் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் அவர்கள் எல்லாம் பொறுமை காத்து கொண்டிருப்பதாக ஒரு நிகழ்ச்சி அடிபட்டது. முழுவதுமாக பார்க்கும் பொழுது இனி வரும் காலங்களிலே ஜோதிமணி அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு ஒழுங்காக காங்கிரஸ் இருந்தால் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் கடந்த 9ஆம் தேதி கரூர் மாவட்ட காங்கிரஸ் ஏற்பட்ட அந்த தீர்மானத்தின் மூலமாக அகில இந்திய காங்கிரசினுடைய ஒப்புதலோடு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு EVKS இளங்கோவன் அவர்கள் கண்டிப்பாக அவர்களை தூக்கி எறிவார் என்பதை எந்த ஒரு ஐயம்